Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 3.30 பார்க்க போறோம். ஸோ இது என்னன்னா solve x square minus 3x minus 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா solving a quadratic equation by completing a square method. ஓகேவா, அது எப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ல நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ணோம். இந்த இதுல எப்படி பார்க்க போறோம்னா solving the quadratic equation by completing the square method. ஓகேவா, இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்க கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா ஒரு மெத்தடு, கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா நீங்க மொத்தமா அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். இங்க 1 தான்றதுனால அந்த ஸ்டெப்பை நம்ம விட்டுடலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ரைட் சைடு வந்துட்டு ஷிஃப்ட் பண்றது, அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டெப் 1 இந்த கோஎஃபிஷியன்ட் இல்லாததுனால. ஓகேவா, ஸோ ஸ்டெப் 1 என்னது, ஷிஃப்டிங் கான்ஸ்டன்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்மளோட கான்ஸ்டன்ட் -2 அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறது தான் ஸ்டெப் 1. அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடலாமா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு -2 வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் போடுறப்ப +2 ஆயிடுது. ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்ப நமக்கு ஸ்டெப் 2 என்னது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த எக்ஸ்ல ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல 3, அந்த 3 நம்ம வந்துட்டு ஹாஃபா டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ அது ஸ்கொயர் தான் பண்ண போறோம்ன்றதுனால நமக்கு மைனஸ் இருந்தாலும் அது பிளஸ் தான் ஆகும். அதனால நம்ம இந்த மைனஸை நம்ம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா நீங்க -3 ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு அது பாசிட்டிவ்ல தான் வரும்ன்றதுனால நம்ம மைனஸ் எடுக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்துட்டு என்னது, ஃபர்ஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஹாஃபா பண்ணணுமா. அப்படின்னா என்னன்னா 1/2. ஓகேவா, சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஹாஃபா பண்ணிட்டு அதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா, சோ ஸ்கொயர் பாயிண்ட் என்ன பண்ணணும்னா அதை இங்கேயும் ஆட் பண்ணணும், இங்கேயும் ஆட் பண்ணணும். ஓகேவா, சோ அதை ஆட் அப்படின்னு போட்டுட்டு half கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு போத் சைட்ஸ்னா என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆட் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்ல ஆட் பண்ணணும். சோ இந்த கேஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1/2 இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது நம்மளுக்கு 3, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மைனஸ் இருந்தாலும் நீங்க எடுக்க வேண்டாம், ஏன்னா ஸ்கொயர் பண்றப்ப அது எனிவே போயிடும். இப்போ நமக்கு இங்க என்னது ஆன்சர், இப்போ நமக்கு 3/2 த ஹோல் ஸ்கொயரை நம்ம ரெண்டு சைடும் ஆட் பண்ண போறோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர், இந்த சைடு ஆட் பண்ணிட்டோமா, இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் பண்றப்ப 2 பிளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சுச்சா. சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் நம்ம 2 ஆல டிவைட் பண்ணிட்டு ஹாஃப் ஆக்கிட்டு அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஆட் பண்றோம். சோ இந்த கேஸ்ல வந்துட்டு 3 தான் அதோட கோஎஃபிஷியன்ட், அதோட ஹாஃப் என்னது 3/2, 1/2 into 3, அதை ஸ்கொயர் பண்ணி இந்த சைடும் ஆட் பண்ணிட்டோம், இந்த சைடும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அந்த ஈக்குவேஷனை நம்ம அப்படியே a plus b the whole square ஃபார்மட்டுக்கு எழுதுறது தான், அதான் ஸ்டெப் 3. ஓகேவா, சோ ஸ்டெப் 3 என்னது, ரைட்டிங் LHS as a complete square, அதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட். சோ இது எப்படி இருக்கு, a minus b the whole square அதே ஃபார்மட்லயே இருக்கா. சோ இது வந்துட்டு a ஸ்கொயர், இது வந்துட்டு b ஸ்கொயர், இது வந்துட்டு 2ab போடுறப்ப அந்த 2 கேன்சல் ஆயிடும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கூட பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு a ஸ்கொயர், கரெக்டா, மைனஸ் இங்க வந்து என்ன இருக்கு, b ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு a வந்துட்டு x, b என்னது 3/2. அப்ப 2 கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்குது, x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் b ஸ்கொயர், கரெக்டா தானே இருக்கு. அப்ப நம்ம இந்த ஹோல் டேர்மையுமே நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, x தான் நம்மளோட a, b வந்துட்டு நம்மளோட 3/2, மைனஸ் 2ab இருக்கிறதுனால மைனஸ் 3/2 த whole square. ஓகேவா, சோ a minus b the whole square வந்து a square minus 2ab plus b square, அதே ஃபார்மட்டுக்கு எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்கொயர்ல எழுதிட்டோம். இப்போ இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா 2 plus 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 டிவைடட் பை 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4. இப்ப இந்த டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். சோ 4 வருமா, அப்ப இதை வந்து நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றப்ப 2 4s are 8 அப்படின்னு வரும்.
ஸோ இந்த சைடு ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். 8 + 9 வந்துட்டு 17/4. இப்ப இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு பக்கமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இங்க மட்டும் நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வரும். கரெக்டா? ஸோ ஸ்கொயர் ரூட் வர்றப்ப நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம் பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் வரும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ டேக்கிங் ஸோ ரெண்டு சைடுமே நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். கரெக்டா? அப்போ நம்ம இங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி இங்க எக்ஸ் மைனஸ் 3/2 மட்டும்தான் வரும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நம்ம இன்னொரு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்கொயர் பண்றோம். ஸோ ஸ்கொயர் பண்றப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் ஆர் மைனஸ்ல வரும். √17/4. ஓகேவா? இப்ப இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகி இங்க எக்ஸ் மைனஸ் 3/2 வருது. இங்க என்ன இருக்கு? பிளஸ் ஆர் மைனஸ் √17 மட்டும்தான். ஏன்னா √4 வேல்யூ என்னது? 2வா? சோ √4 வேல்யூ வந்துட்டு 2. 2 ஸ்கொயர் பண்றப்போ 2 ஸ்கொயர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ மைனஸ் 3/2 இருக்கு. அதை நம்ம வந்துட்டு இந்த சைடு எடுத்துட்டு போலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு கேஸ் கிடைக்கும். கரெக்டா? ஒண்ணு வந்துட்டு பிளஸ் √17/2, இன்னொன்னு வந்துட்டு மைனஸ் √17/2. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நான் இந்த பக்கம் எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் √17/2 ஒரு கேஸ். எக்ஸ் மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √17/2 இன்னொரு கேஸ். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ்ன்றதுனால பிளஸ் இங்க போடுறேன், மைனஸ் இங்க போடுறேன். இப்போ இந்த மைனஸ் 3/2 நான் இந்த சைடு எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2 இங்க வர்றப்போ பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 3/2 பிளஸ் √17/2. இப்போ இது ரெண்டுமே 2 காமனா இருக்கா? அப்போ 3 பிளஸ் √17 டிவைடட் பை 2. அதுதான் நம்மளோட எக்ஸோட ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 3/2 இங்க போறப்ப பிளஸ் 3/2 வரும். இங்க மைனஸ் √17/2 இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே 2 காமனா இருக்கு. ஸோ 3 மைனஸ் √17. ஸோ எக்ஸுக்கு நம்மளுக்கு இப்போ ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. 3 பிளஸ் √17/2, 3 மைனஸ் √17/2. ஓகேவா? தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 பிளஸ் √17/2 ஒரு வேல்யூ, 3 மைனஸ் √17/2 ஒரு வேல்யூ. ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கொயர் மெத்தட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த கான்ஸ்டன்ட் இருக்கா, அதை நம்ம இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அது ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்கா, அதை நம்ம ஹாஃப் ஆக்கி ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடும் ஆட் பண்றோம். அப்போ தேர்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா இந்த மொத்த டேர்மையுமே நம்ம a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி கம்ப்ளீட் ஸ்கொயர்ல எழுதுறோம். அந்த மாதிரி எழுதி ஸ்கொயர் ரூட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஓகேவா? உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.